முட்டை பிரியாணியை உடச்சி ஊற்றி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்போ ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நல்லா காஞ்சோடனே பிரியாணி ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சோடனே ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, நான் வந்து கொஞ்சமாக புதினா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனாக வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு நல்லா கட்டியான தயிர் சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூடவே பெரிய தக்காளியாக ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி இந்த மாதிரி வெந்து வந்தோடனே இப்போ நல்லா வதங்கினோடனே 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்கும் போதே நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வரும்போது 2 முட்டையை உடச்சி எடுத்துக்கோங்க. முட்டையை உடச்சி சேர்க்கும் போது கலரக்கூடாது. அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக வெந்து வந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.